مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இப்ப நாங்க இருக்கிற மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நபியை நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறோமோ, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை கண்ணால காணாம ஈமான் கொண்டிருக்கிறோமோ, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட கியாமத் நாள் இருக்கணும் என்று ஆசை வச்சிருக்கிறோமோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிறந்தது இந்த மாதம் தான், பிறந்தது இந்த தினத்துல தான். ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்திலே உதயமானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த மாதத்துல மட்டுமா பேசப்படக்கூடியவர்கள், புகழப்படக்கூடியவர்கள் இல்ல, எல்லா மாதத்திலும் புகழ்வதற்கு தகுதியானவர்கள், எல்லா நேரங்களிலும் புகழ்வதற்கு தகுதியானவர்கள். இந்த மாதம் அதுக்கு மிகவும் ஏற்றமான மாதம், தகுதியான மாதம், பொருத்தமான மாதம் என்றதனால இந்த மாதம் நன்றியுடையவர்கள், முஹப்பத்துடையவர்கள், கண்ணியப்படுத்த வேண்டுமே என்ற ஆசையுடையவர்கள் குழப்பம் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலும் எப்படியாவது இதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். உலகத்துல முஸல்லீன் சொல்லக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கிறவர்கள், ஹுஜ்ஜாஜ் ஹாஜிமார்கள், இப்படி உலகத்துல இபாதத்துல ஒவ்வொரு துறையிலையும் பட்டாளமாயிப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை சொல்லக்கூடிய நேரத்துல கலீல் என்று சொல்றாங்க, கொஞ்சமா தான் இருப்பாங்க என்று சொல்றாங்க. அவங்க யாரு தெரியுமா? மின் இபாதியஷ் ஷகூர். உலகத்தில் என்னுடைய அடியார்களில் நன்றியுடையவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள், கொஞ்சமான கூட்டமாய்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மையாக நன்றி செலுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். அருமை சஹாபாக்களை அணுவளவும் சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொண்டு மதிக்கின்றோம், கண்ணியப்படுத்துகிறோம். தாபிஊன்களை, இமாம்களை, மதுஹபுடைய இமாம்களை, வலிமார்களை, சாலிஹூன்களை எல்லாம் நாங்கள் மனப்பூர்வமாக மதிக்கின்றோம், நன்றி மறக்காமல் இருக்கிறோம், அவர்களை மதித்து பேசுகிறோம், அவர்களுடைய தினங்களில் அவர்களுடைய சரித்திரங்களை பாடுகிறோம், பேசுகிறோம் என்றால் நாங்கள் நன்றியுடையவர்கள் மிக குறைவாக இருக்கிறோம் அல்லாஹ்வே சொல்லிட்டார். எனவே நாங்க கியாமத்துடைய நாள் வரையில வளரக்கூடிய எங்கட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எங்கட சமூகங்களுக்கும் காட்டி கொடுக்கணும், அவர்களுக்கும் அந்த வழியை திறந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தினங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு பழகி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல இது என்ன மாசம் என்றே தெரியாமல் வைக்கிறாங்க, இந்த தினம் என்ன தினம் என்றும் தெரியாம வைக்கிறாங்க. அதிசயம் அல்ல, பொய்ய சொல்லல. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன தினம், சிலவங்க இன்னைக்கு போயா தினம் மட்டும்தான் தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினம் நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு இதை பேசுவதை கூட, இந்த தினங்களை கண்ணியப்படுத்துவதை கூட, ஸலவாத்து மஜ்லிஸ்கள், மௌலிது மஜ்லிஸ்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழக்கூடிய சரித்திரங்களை பேசக்கூடிய மஜ்லிஸ்களை பார்த்து வேறு ஒரு கோணத்திலே திசை திருப்பி பேசக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாத்து வச்சுக்கிறான். அவனுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதும். ஏழு ஆரம்பத்தில் சொல்றேன்டா குழப்பத்தை உண்டு பண்ணவல்ல, இதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்றதனால சொல்றேன். ரபீஉல் அவ்வல் மாதம் அதனுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்துவமான சிறப்பு வச்சிருக்கிறார். ஆனா ஒரு மாதம் சிறந்தது என்றதனால் மற்ற மாதம் கெட்டது என்று அர்த்தம் இல்லை. ஏன் சொல்றேன் என்றா, இதை கட்டாயம் சொல்லணும் என்று சொல்றேன். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு முன்னால நாங்க முடிச்ச மாதம் தான் சஃபருடைய மாதம். சில பேர்கள் கேட்பாங்க, சஃபருடைய மாதம் இன்னும் சிலவங்கள்ட்ட அந்த கருத்து இருக்கும். இது இன்று நேற்று வந்த கருத்தல்ல, ஜாகிலியா காலத்திலிருந்து இருந்த பழக்கம் தான். சஃபருடைய மாதம் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு பொருத்தமில்லாத மாதமாமே, சஃபருடைய மாதம் ஒரு கெட்ட மாதமாமே, சஃபருடைய மாதம் ஒரு முசீபத்துடைய மாதம் போல இப்படி ஒரு கருத்து பரவி கொண்டிருக்கு, இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்.
சிலவங்க பேசுவாங்க இந்த மாதம் செய்யக்கூடாதாமே, ஒரு தரித்திரியமான மாசத்தை போல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒன்றை படைச்சிட்டார். ஒன்று சிறந்தது என்று சொல்லப்பட்டதனால் மற்றது கெட்டது என்று அர்த்தம் இல்லை. 12 மாசத்துல 4 மாசம் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்பட்டதனால மற்ற மாதம் எல்லாம் கண்ணியம் இல்லாத மாதம் என்று அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் இப்படி படித்து ஆரம்பிச்சுக்கிறார். ரசூல்மார்கள் கூட தில்க ரசூல் ஃபல்லல்னா பாரமலாபா, ரசூல்மார்கள் கூட சிலர்களுடைய அந்தஸ்தை சிலர்களை காண நாங்கள் உயர்த்தி வச்சுக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. எங்களுக்கு தெரியும் எல்லா நபிமார்களையும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் மிக கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க 5 பேரும் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய எல்லாரையும் விட உலுல் அஸ்ம் என்று இவங்களுக்கு சொல்றாங்க. இப்படி எல்லாம் வச்சிருக்கிறார். நாட்கள்ல கூட வெள்ளிக்கிழமை நாள் சய்யிதுல் ஐயாம் எங்களுக்கு தெரியும், சிறந்த நாள். அதனால மற்ற நாள் கெட்ட நாளா அப்படி அர்த்தம் இல்லை. இரவுகள்ல கூட சிறந்த இரவுகள் இருக்குது. பராத்துடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, அரபாவுடைய இரவு, தாசுவா ஆஷூராவுடைய இரவுகள், பெருநாளுடைய 2 இரவுகள், ஹதீதுகள்ல வந்த இரவுகள் சிறந்த இரவுகள் இருக்குது. அதனால மற்ற இரவெல்லாம் அப்ப மோசமான இரவா? நேரங்கள்ல சிறந்த நேரம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், புகாரில வருது, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துறாங்க, காயப்படுத்துறார்கள், திட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா திட்டுறாங்க? யசுப்புத்தஹிர், காலத்தை திட்டுகிறார்கள். வஅனத்தஹிர், அல்லாஹ் சொல்றான் நான் தான் காலம். ஒரு கெட்ட நாளப்பா இன்றைக்கு, யாட முகத்துல முழிச்சேனோ தெரியா, ஒரு முசீபத்துடைய மாசம் அப்பா இது, என்ன வருஷம் அப்பா இது, என்ன நேரம் அப்படின்னு நேரம் காலத்துக்கு கெட்ட மலையுண்டு. இப்படி நாங்க ஏசுறது இருக்குதே, இப்படி திட்டுறது இருக்குதே, அல்லாஹுவை திட்டுறத போல, அல்லாஹுவை திட்டுறத போல. இந்த சஃபருடைய மாதம் கெட்ட மாதம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முற்றுப்புள்ளி வச்சாங்க. எப்படி தெரியுமா? லா அதுவா வலா தியரத வலா சஃபர வலா ஹாமத வலா சஃபர், இஸ்லாத்துல தொற்று நோய் கிடையாது என்றாங்க. பறவைகளை வைத்து குறிபார்ப்பது இஸ்லாத்துல இல்ல. சஃபருடைய மாதம் கெட்ட மாதம் என்றது இஸ்லாத்துல இல்ல. அப்படி யாரும் இன்னும் வச்சுக்கிற கூடாது என்பதற்காக ஹதீஸ் சொன்னாங்க. புகாரில பதிவாகிறது. இந்த ஹதீஸ் சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி எழுப்பினார், யார சூழல்லாம் இஸ்லாத்துல தொற்று நோய் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, பாலைவனத்துல ஒட்டகம் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஒரு ஒட்டகத்துக்கு நோய் பிடிச்சு சொல்லி சிறங்கு வந்தா அதனால மற்ற ஒட்டகத்துக்கெல்லாம் அந்த நோய் ஒட்டிக்கொள்ளுது, யார சூழல்லாம் அப்படின்னு இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி இந்த ஒட்டகத்தில சொறியினால் இந்த ஒட்டகத்துக்கு நோய் வந்தது என்று சொன்னீங்களே, முதலாவது ஒட்டகத்துக்கு சொறி வந்தது, ஃபமன் ஆவதல் அவ்வல், புகாரில பதிவாயிக்குது. யாரு முதலாவது ஒட்டகத்துக்கு அந்த நோயை கொடுத்தது யாரு? முதலாவது ஒட்டகத்துக்கு எந்த ஒட்டகத்துக்கு சொறி வந்ததுன்னு கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, தொற்று நோய்கள் பரவிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஊர்ல இருந்தா, மக்களோட இருந்தா, சிங்கம் விரட்டி வந்தா எப்படி ஓடுவீங்க, இந்த மாதிரி விரண்டோடுங்கன்னு வருது. இந்த ஹதீஸுகளை இமாம்கள் ஜம்மு செஞ்சு அழகான பதில் சொல்றாங்க. ஒரு நோயா அல்லாஹ் இப்படி தொற்றால் தான் பரப்புறான், இப்படி இந்த அமைப்புல இந்த நோய் பரவுது என்று இருந்தால் அதுல இருந்து பாதுகாக்கவும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஆனால் ஒரு தொற்றால் ஒரு நோய் பரவியது என்று சொன்னால் இவரால் தான் எனக்கு இந்த நோய் வந்தது என்ற எண்ணம் எங்கள்கிட்ட வரக்கூடாது, அந்த வார்த்தை வரக்கூடாது, அந்த இடத்துக்காது மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நோய்கள் ஏற்படுகிறது, நோயை தருவோனும் குணப்படுத்தவும் அல்லாஹ் அதுல மாற்றம் வராமல் இருக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொற்று நோய் கிடையாது என்றாங்க. ஆனால் தொற்றாக அவர் நோயை பரப்பினா அதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிமுறையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இரண்டாவது சொன்னாங்க, வலா துயரத்தை, பறவைகளை வைத்து குறிபார்க்கிறது இஸ்லாத்துல இல்ல. ஜாகிலியா காலத்துல இருக்கும் ஒரு பழக்கம், வெளியே ஏதாவது ஒரு பயணம் போறேன்னு சொன்னா பறவைகளை விரட்டி விடுற, பறக்க விடுற. வலதுபுறம் வலது திசைக்கு பறந்தா சகுனம் நல்ல, இடது திசைக்கு பறந்தா சகுனம் சரியில்லை. இன்றைக்கும் இருக்குதா இல்லையா? காகம் கத்தினா ஒரு கருத்து இருக்குது, பூனை சத்தம் போட்டா இரவுல ஒரு கருத்து இருக்குது, ஆந்தை சத்தம் போட்டா ஒரு கருத்து இருக்குது. பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கிறது. அதே போல வலா சஃபர, சஃபருடைய மாதம் கெட்ட மாதம் கிடையாது. எனவே இதை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே,
எனவே அந்த மாதம் கெட்ட மாதம் இல்லை என்ற கருத்தை சொல்லி நாம் எல்லோரும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். இது எந்த மாதம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், உன்னதமான ஒரு மாதம், நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய மாதம், நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பயான்களிலும் மௌலிதிகளிலும் கவிதைகளிலும் எப்படியெல்லாம் புகழ முடியுமோ புகழ்ந்து பேசக்கூடிய மாதம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கள வருகையை அவர்கள் யார் என்ற குர்ஆன் ஒரு வசனத்தில் அழகாக சொல்லி தந்துச்சு. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை நாங்க முழு ஆலத்துக்கும் முழு உலகத்துக்கும் அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் அவனோட ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கே ரப்பு என்று சொன்னானோ அதே போல் அகிலத்திற்கே ரஹ்மத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அகிலத்திற்கே ரஹ்மத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்க மேலாக மதிக்கிறோம். சுருக்கமாக சொல்றா, அப்படிப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கிறதே அனாதையாக, யதீம். பிறக்கிற நேரம் வாப்பா இல்ல, பிறந்து 6 மாசத்துல உம்மவையும் இழந்தார்கள். மக்கா மதீனாவுக்கு இடைப்பட்ட அபுவான இடத்தில் அடக்கம் செய்யப்படுறாங்க. 6 வயசுல தாயையும் இழந்தார்கள். அகீதாவுடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு புள்ளைக்கு பொறுப்பு வாப்பா, ஒரு புள்ளைக்கு உம்மா வாப்பா 2 பேரும் பொறுப்பு, விசேஷம் வாப்பா குடும்பத்துக்கே பொறுப்பு. அவட பொறுப்பை பற்றி கியாமத்துல கேட்கப்படுவாங்க. வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி மஸ்ஊல் அன் ரஅயத்திஹி. அவட பொறுப்பை பற்றி கியாமத்துல கேட்கப்படுவார். ஒரு ஆண்மகனும் கேட்கப்படுவீங்க. எனவே ஒரு புள்ளைக்கு பொறுப்பு வாப்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுப்பேற்றான். அதனால அனாதையாகவே பிறக்க வைத்தான். வாப்பா இல்ல, அல்லாஹ் பொறுப்பெடுக்க ஆசைப்பட்டான். அதனால அனாதை. அகீதாவுடைய உலமாக்கள் சொல்லி தராங்க, 6 வயசுல தாயையும் இழந்தார்கள். 8 வயது வரைக்கும் யார்ட பராமரிப்பு? அப்பாவுடைய பராமரிப்பு அப்துல் முத்தலிப். 8 வயதுல இருந்து சாச்சாவுடைய பராமரிப்பு அபூ தாலிபுடைய பராமரிப்பு. அவங்க எவ்வளவு இரக்கமா இருந்தாங்க. லா யனாமு இல்லா மஅஹு வலா யக்ருஜு இல்லா கைரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்க பக்கத்துல இல்லாம தூங்க மாட்டாங்க. அவ்வளோ இரக்கமாக சாச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அனாதையாக பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 3-4 பேர்கள் செவிலி தாய்மார்கள் இருக்கிறார்கள். அதில் விசேஷம் பிரபல்யமானவர்கள் தான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா பாலூட்டின ஒரு தாய். அநாத குழந்தைகளை அரபிகளோட வழக்கம், அநாத குழந்தைகள் பால் கொடுக்க கஷ்டமான பிள்ளைகளை சில ஒதுக்கப்பட்ட சில இடங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு அந்த பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கும். சிலவங்க பணத்துக்கு, சிலவங்க இலவசமா அந்த பிள்ளைகள் எடுத்து பால் ஊட்டி பால் கொடுத்துட்டு போவாங்க, கூட்டி கொண்டு போவாங்க, தூக்கி கொண்டு. இப்படி இந்த வரிசையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களும் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பால் குடிக்கிற வயசு, பால் கொடுக்க ஆள் இல்ல. எல்லோரும் ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை தூக்குற பாக்கியம் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா மெலிஞ்ச ஒட்டகத்துல கையில ஒரு புள்ளையோட அப்படியே வந்தாங்க. வந்து பார்த்தா அழகான ஒரு புள்ள பாலுக்கு தவிச்சு கொண்டு நிக்குது. ஹலீமா நாயிட்டையும் கொடுக்க பால் இல்ல, அவங்களும் வறுமையில கஷ்டத்துல. சரி, இறங்கி வந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிஞ்சு குழந்தை தூக்கி எடுத்து மார்புல அணைச்சு கொண்டாங்க. ஒரு மாற்றம் விளங்குது, ஒரு மாற்றம் விளங்குது, உடம்புல ஒரு சக்தி வருகிறது. ஹலீமா நாயகி சொல்லுவாங்க, எடுத்துக்கொண்டு ஒட்டகத்து மேல ஏறினேன், ஒட்டகம் எங்கிருந்தோ தெரியாது சக்தி பெற்றது. அதிசயமான ஒரு புள்ள என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போனாங்க. எடுத்துக்கொண்டு போய் பால் ஊட்டினாங்க. ஹலீமா நாயகி பால் எங்கிருந்துதான் சுரந்ததோ தெரியாது. ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி சொல்லுவாங்களாம்,
ஏண்ட பிள்ளைக்கும் பால் கொடுக்கணும். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கும் பால் ஊட்டணும். ஏண்ட பிள்ளைக்கு இடது மார்பகம், இந்த நபிக்கு வலது மார்பகம், இப்படித்தான் நான் பால் கொடுப்பேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில மறந்தோ தடுமாற்றத்திலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள இடது மார்பகத்துல வச்சா, அதாவது என்ற மகனுக்குரிய மார்பகத்துல வச்சா பால் குடிக்கவே மாட்டாங்க. எத்தனை வயசு? பால் குடிக்கிற வயசு. யாரு பாதுகாத்தது? நாங்க சொல்லுவோமே 40 வயதில் நபி பட்டம், 40 வயதில் நபியாக அறிமுகம் செய்யப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே நபி, பிறக்கிறதே நபியாக. அல்லாஹ் பாதுகாத்தார், அல்லாஹ் பராமரிச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உஸ்தாத் யாரு? யாரு படிச்சு கொடுத்த? ஃபாக்கன் நபியீன ஃபீ இல்மின் வலா கரமின் வகுல்லுஹும் மிர் ரசூலில்லாஹி முல்தமிஸுன் கர்ஃபம் மினல் பஹ்ர் அவ் ரஸ்ஃபம் மினல் தியம் என்று சொல்லி மபூஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தால படிக்கிறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட பண்புகளும் அறிவும் மேலோங்கி விட்டது. எல்லா ரசூல்மார்களுடைய அறிவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட அறிவு கடலண்டா அதுல இருந்து ஒரு அல்லுதான் ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களுடைய அறிவு என்று ஒப்பிட்டாங்களே. அப்படிப்பட்ட அறிவு எங்கிருந்து வந்தது? யாரு உஸ்தாத்? அல்லாஹ் உஸ்தாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு பாடப்படுகிற ஞானத்தின் திறவுகோல், ஞானம் கொட்டி கிடக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. ஏதாவது ஒரு வார்த்தையில தவறுகள் பிடிக்க முடியுமா? யார்கிட்ட படிச்சாங்க? யாரு பராமரிச்சது? யாரு வளர்த்தது? ஹலீமா நாயி அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கோங்க. 40 வயதில நபியாக அறிமுகம் செய்யப்பட்டார். 11 திருமணங்கள் முடிச்சாங்க. ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வஃபாத்தாகும் வரையில வேற யாரையும் முடிச்சல. அவங்கள வஃபாத்துக்கு பிறகுதான் ஏனைய 10 பேர்களை திருமணம் முடிச்சாங்க. 7 குழந்தைகள், 3 ஆண் குழந்தை, 4 பெண் குழந்தைகள். அதுல பிரபல்யம் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம்பளை பிள்ளைகள் சின்ன வயசுல மூத்தா போயிட்டாங்க. 51வது வயதில் 7 வானங்களையும் சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி மக்கான காப கௌசைனி அவ் அதுனா, ஒரு வில் அப்படியே வளைச்சு கொண்டு வந்தா 2 நுனியும் எவ்வளவு நெருக்கம் குர்ஆன் சொல்லுது. அதை விட நெருக்கமாக அல்லாஹ்வோட போய் இருந்தாங்க. இருந்து தொழுகையை பரிசாக எடுத்து கொண்டு வந்தாங்க. மிஅராஜ் 51வது வயசுல. 53வது வயதுல மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத், அல்லாஹ்வுடைய கட்டளை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹிஜ்ரத் 53வது வயதுல. 63வது வயதுல மதீனத்தில வஃபாத்தானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில 53, மதீனத்தில 10, மொத்தம் 63 வருட வாழ்க்கை. இதுல 40 வருஷத்துல இருந்து 40 வயதுல இருந்து 63 பார்த்தா 23 வருஷம் நுபுவத்துடைய வாழ்க்கை. நபி பட்டம் கிடைச்சது 40 40 இருந்து 63, 23 வருஷம் தான் வஹி வந்த நுபுவத்துடைய காலம். நுபுவத்துடைய காலம் 23 வருஷத்துக்குள்ள முழு உலகத்துக்கும் தேவையான எல்லா செய்திகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா இல்லையா? 23 வருஷத்துக்குள்ள என்ன நடந்தது, என்ன நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்தையுமே சொன்னாங்க. உண்டோ பகிரங்கமா வெளிரங்கமா, அப்படி இல்லாட்டி சூசகமா, எப்படியோ எங்களுக்கு எல்லா செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல உலகத்துக்கே அருட்கொடை என்றதனாலயோ இல்ல உயிரை விட உசுர கொடுக்க கூட தயாரான சஹாபாக்கள் கிடைச்சிட்டாங்கோ என்றதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சும்மா சொகுசுவான வாழ்க்கை வாழல. சொகுசுவான வாழ்க்கை வாழல. சஹாபாக்கள் உயிரை விட மேலாக மதிச்சாங்க. காபிர்கள் உயிரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிஞ்சார்கள். அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. உலகத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேட்காத ஏச்சா பேச்சா? யாருக்காவது திருப்பி பேசி இருப்பாங்களா? திருப்பி திட்டி இருப்பாங்களா?
பதுவா செஞ்சிருப்பாங்களா? இல்லை. ஆசிபுல் வாயில் கண்மணி நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுத்தர் என்றான். ஆம்பளை பிள்ளைகள் 3 பேருமே சின்ன வயசுல மௌத்து. இவர் சந்ததியற்ற ஒரு நபி என்று சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேச இல்லை. அல்லாஹ் பொறுப்பானா? அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களை யாரு சந்ததியற்றவன் என்று சொன்னானோ நிச்சயமாக அவன்தான் சந்ததியற்றவன். இந்த ஆயத்து ஆசிம் இப்னு வாயிலுடைய விஷயத்துல இறங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து மஜ்னூன், அல்லாஹ் பாதுகாக்கணும், பைத்தியக்காரன் எல்லாம் சொன்னாங்க காபிர்கள். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் பேசல. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பினிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபியே நாயகமே, உங்களை யாரு பைத்தியக்காரன் என்றானோ அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியாமத்தின் பொருட்டினால் நீங்க பைத்தியக்காரன் அல்ல. யாசீன்ல 3வது ஆயத், இன்னக லமினல் முர்சலீன். நிச்சயமாக நபியே நீங்க ரசூலே தான். உலமாக்களுக்கு தெரியும், அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், இன்ன வார்த்தை தஅகீத் உறுதியாக சொல்லப்பட்டது. நிச்சயமாக நீங்க ரசூல் தான். அதுலயும் இன்னக மினல் முர்சலீன் சொல்லிக்கோ, மேலும் இன்னக லமினல் முர்சலீன் அந்த லாம் வாரது உறுதியை இன்னும் உறுதிப்படுத்த. நீங்க ரசூலே தான் நபியே, நீங்க பைத்தியக்காரன் அல்ல. எல்லா மக்களை நுபுவத்துக்கு பின்னால் ஒன்று கூட்டி சொன்னாங்க ஒரு மலையடிவாரத்தில், இன்னி நதீருல் லக்கும் பைனி யதை அதாபி ஷதீத். நான் தான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்த ஒரு நபி என்று சொன்னாங்க. யாரும் இல்ல, குடும்பத்தில் இருந்து அபூலஹப் எழுப்பினான், தப்பத் லக யா முஹம்மது அலிஹாதா தஅவுதனா. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி சொன்னான்? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய 2 கையும் நாசமாகட்டும், இதுக்காக எல்லாரையும் நீங்க கூப்பிட்டாய். அவ்வளோ பேட்ட முன்னுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை திட்டி பேசல. அல்லாஹ் பொறுப்பானா? எல்லாருக்கும் பாடமான சூரா தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும். அவனுக்கு மட்டுமா பதுவா? வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடிய சிபத்தோட அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும். உம்மு ஜமீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14-15 நாளா வஹி தடப்பட்டு இருந்துச்சு ஒரு சில காரணத்தினால. உம்மு ஜமீல் ஊரெல்லாம் பரப்பி தெரியுதா, முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயன் முஹம்மதை கைவிட்டு விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து விட்டார், எந்த தொடர்புமே இப்ப இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்பு உடைஞ்சிச்சு, கவலை வந்துச்சு. ஆனா திருப்பி எதுவும் பேசல. அல்லாஹ் பொறுப்பானா? அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுக்கிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. சத்தியமிட்டு சொல்றான் அல்லாஹ், மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உங்களை உங்களோட ரப்பு வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. சொல்லுங்க அவங்களுக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் திருப்பி பேசல, அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். இதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த கண்ணியம். குர்ஆன்ல யா ஆதம் உஸ்குன், யா தாவூத், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா மூசா எல்லாம் பேசப்பட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேர் சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டது. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், இப்படி தான் கூப்பிட்டு. லா தஜஅலு துஆ ரசூல் பைனக்கும் கதுஆ இபாலிக்கும் பஅலா. இன்னைக்கு நபி முஹம்மது ஒரு சாதாரண மனிதன் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு போற காலம். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களை கூப்பிட்டு பேசிக்கொள்ற மாதிரி நீங்க லா தஜஅலு துஆ ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டுடாதீங்க. என்னத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பதில் கொடுக்கிறது. எத்தனை பேரு தெரியுமோ தெரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட வீட்டுல சில சஹாபாக்கள் விருந்து சாப்பிட்டு முடிச்ச சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. எங்கடையும் பழக்கம் வைக்குது, எங்கேயாவது போனா சாப்பிட்டு முடிச்சா கொஞ்சம் இருந்து பேசிக்கொண்டு நிக்கிறேன். பேசிக்கொண்டிருக்க வற்புறுத்தினா கொஞ்சம் இருக்கேன். இல்லைன்னா சாப்பிட்டு விருந்து கூப்பிட்டா சாப்பிட்டா, ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா சாப்பிட்டா வந்துடும். அவங்களுக்கு தொந்தரவாக நாங்க இருந்து கொண்டே இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோட வீடு பெரிய வீடு இல்ல, சஹாபாக்கள் விருந்து சாப்பிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, குற்றம் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இப்ப இவங்க போனா நல்லமே, கொஞ்சம் இடையூறா இருந்துச்சு வேலைக்கு. ஒன்றும் செல்லல்ல,
பெரிய பாவமும் இல்ல, கல்வால நினைச்சாங்க போனா நல்லவே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே குர்ஆனுடைய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் நபி இல்லா அய்யுஸன லக்கும் இலா தஆமி கைர நாதிரீன இனா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு சும்மா போகாதீங்க, நுழையாதீங்க. அப்படி விருந்துக்கு கூப்பிடப்பட்டால் போங்க. வலாக்கின் இதா துஐதும், அப்படி நீங்க விருந்துக்கு கூப்பிடப்பட்டால் ஃபதுகுலு, போங்க, தாராளமா போங்க. ஃபதுகுலு ஃபஇதா தஇன்தும், நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னு சொன்னா ஃபந்தஷிரு, விரைந்து சென்று விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸின், நீங்க பேசி கதைச்சு கொண்டு இருக்க வேண்டாம். பேசி கதைச்சு கொண்டு இருக்கிற இடம் கண்மணி நாயகத்துடைய வீடல்ல. எவ்வளவு பெரிய வசனம் இறக்கி பதிச்சு கொடுக்கிறான், எவ்வளவு அல்லாஹ் பாதுகாக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்பு எங்களுக்கு தெரியும். யாருக்குமே திருப்பி பேசல, திட்டல்ல, பதுவா செய்யல. கஅபத்துல்லா முன்னுக்கு சுஜூதுல அபிஞ்ச ஒட்டல் குடல்கள் எல்லாம் கொண்டு கொட்டப்பட்டதே. ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொன்றாக எடுத்து அவங்க அழுது கொண்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் வாப்பா அவங்களுக்கு பதுவா செய்யுங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க பாவம் மகள், உஹதுல பல்லு உடைக்கப்பட்டுச்சு, உஹதுல பல்லு உடைக்கப்பட்டு சஹாபாக்கள் கையேன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதுவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ் இவங்க பாவம், யா அல்லாஹ் இது தெரியாம செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பெருமதியும் இஸ்லாத்துடைய பெருமதியும் தெரியாம. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள புகழ்ந்து பேசுற மஜ்லிஸ்களை பார்த்தே ஜீரணிக்க முடியாதவங்க நினைக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் பாவம், பெருமதி தெரியாது. அல்லாஹ்வே சொல்லிட்டானே கலீல், கொஞ்சமா தான் நினைப்பாங்க நன்றியுடையவர்கள். நாங்க இதை காட்டி கொடுப்போம். வளர்ந்து வரக்கூடியவர்கள், வாலிபர்கள், சிறார்களுக்கு, எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்டி கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப கதைக்கிறது இல்லாம எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு காலத்துல இந்த மாதிரி தினங்கள்லாம் எவ்வளவு அழகா கண்ணியப்படுத்தப்பட்டுச்சு. நாங்க சின்ன காலத்துல கதைக்கிறாங்களே சிலவங்க. இன்னைக்கு சில ஊர்கள் அடியோடு அப்படி இல்லாமலாயி என்ன நாளண்டே தெரியா, என்ன தினமென்றே தெரியா. உலகத்துடைய கல்விகள் போட்டு போட்டு படிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரம் ஒரு சுருக்கமாகவாவது எத்தனை புள்ள, எத்தனை மனைவி, இது மனைவியா மகளா வித்தியாசம், சுருக்கமாவது எங்களோட பிள்ளைங்க நான் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? எங்களோட கண்மணி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நீங்க முகப்பத்து வைக்கணும், எவ்வளவு அன்பு காட்டணும், எப்படி ஸலவாத்து சொல்லணும் இதெல்லாம் நாங்க பழகி கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறார், எவ்வளவு கண்ணியப்படுத்துறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஆனா உலகத்தில ஏழ்மையை விரும்பினாங்க, கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க. கான ஃபிராசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுமின் வஹூலீஃபுன் ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க ஈச்ச மட்டைகள் பின்னப்பட்ட ஒரு விரிப்பு பாயாக இருந்துச்சு. படுத்து எழுப்பினா முதுகுல அப்படியே அச்சு நிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவோட அவ்வளோ இரக்கம். ஒரு நாள் போனாங்க வீட்டுக்கு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தொழுகையில இருந்தா, சுஜூதுல இருந்தா, பேரப்புள்ளையில ஏறி உட்கார்ந்து கொள்ளுவாங்க. தலையத்துக்க கூட மனசு வராது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ இரக்கமே. இப்ப ஒரு நாள் போனாங்க பேரப்புள்ளைய பார்க்க. இன்னைக்கு அப்பாமார்களுக்கு மகன் மகளோட இருக்கிற இறக்கத்தை விட அவங்க பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட விசேஷமான ஒரு இறக்கம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. பேர பிள்ளைய பார்க்க வீட்டுக்கு போனாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மெலிஞ்சு போய்க்கிறாங்க, உதடெல்லாம் காஞ்சி போய்க்குது, கடும் பஞ்சம், பசி, வறுமை, ஏதாவது கொடுக்கணுமே. உடனே வெளியே போனாங்க. கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஏதாவது எடுத்துக்கொண்டு வருவோம் என்ற பேர பிள்ளை இருக்கு. ஒரு யகூதியுடைய வீட்டில கிணத்துல தண்ணி இறக்கிற வேலைக்குது. செஞ்சாங்களா இல்லையா? பெரிய வாளி தண்ணி, ஒரு வாளி இறைச்சாங்க. ரெண்டாவது வாளிய போட்டா கையில இருந்து கீழே விழுந்துட்டு யகூதி கோபத்துல வந்து கன்னத்துல அடிச்சுட்டான். திருப்பி ஏசுவாங்களா?
நான் செஞ்ச தவறுக்கு நீ என்ன தண்டிச்சாய், நான் ஒரு வாள் இறைச்சேன், அதுக்கானதை தந்தா நான் போயிடுவேன். கொஞ்சம் ஈச்சப்பழம் கொடுக்கப்படுது, எடுத்து கொண்டு வந்து பேர பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இத கேள்விப்பட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு அந்த யகூதிய பார்த்து, நீ இப்படி அடிச்சாயாமே, ஓ நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா முஹம்மது என்ற ஒரு நபி வந்து இருக்கிறது? ஓ கேள்விப்பட்டிருக்கிறேன். உத்தமராம், அவர் சொன்னா பலிக்குமாம், ஒரு மனிதராம் அவர். ஏன் நீ அடிச்சது அவருக்குத்தான், இந்த மனிதருக்கு அடிச்ச இந்த வாழ்க்கையை நாசமாகிடும் என்று அந்த யகூதி விலகி இருந்தான். உடனே ஒரு வாளை எடுத்து அவன் அடிச்ச கையை கோபத்துல வெட்டி விட்டு ஓடி போனா மன்னிப்பு கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க மன்னிக்கலன்னு இந்த வாழ்க்கையே நாசமாகிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிச்சது மட்டுமல்ல, அவங்களோட உமிழ் நீர் எடுத்து காயத்தை பூசினாங்க. பாலை வனத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாம்பு தீண்டுச்சே, பாலை வனத்துல இருக்கிற பயங்கரமான பாம்புகள், அந்த விஷம் தலைக்கு ஏறிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு எச்சில் துளி முழு விஷத்தையும் சுகப்படுத்தினதே அந்த உமிழ் நீர் ஷிஃபா தான். அந்த ஷிஃபாவை தடவினாங்க, அந்த காயம் சுகமானது. என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சுவர்க்கத்து பெண்மணி ரசூலுல்லாஹ் எந்த மகளை பார்த்து என்னுடைய ஈர கொழுந்து என்று சொன்னாங்களோ அந்த ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கை. ஃபாத்திமா நாயகி தண்ணி குடங்களை பட்டையில கட்டி தோல்ல சுமப்பாங்களாம். தோல் எல்லாம் அந்த பட்டையில வந்த குறிஞ்சி தோல் காயப்பட்டிருக்குமா, கையெல்லாம் கரக்கட்டை வந்திருக்குமா, கால்கள் எல்லாம் தேஞ்சிருக்குமா, உடுப்புகள் தேஞ்சிருக்குமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு கணவன் இல்லையா, பார்த்துட்டு சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட கொஞ்சம் அடிமைகள் வந்திருக்கிறாங்களாம், இவங்கள பங்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க, நீங்களும் போய் ஒரு அடிமையை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வாங்க, உங்களுக்கு வேலைக்கு உதவியாக இருக்கும் என்று கட்டாயப்படுத்தி அனுப்பினாங்க. பாத்திமா நாயகி போனாங்க. போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்து சஹாபாக்கள் இருக்கிறதுனால பின்னுக்கு இருந்து பார்த்தாங்க. வெக்க சுபாவம் தானே பாத்திமா நாயகி, வெளியே போறண்டாலே குமரி வேஷத்தை இல்லாமலாக்கி கிளவி வேஷத்துல போறவங்க தானே பாத்திமா நாயகி. சந்தாக் என்று சொல்றவங்க சுந்துக்கு வந்ததே பாத்திமா நாயகிட ஜனாசாவை ஒருத்தரும் அந்த உடம்புடைய பருமனம் பார்க்க கூடாது என்று ஆசைப்பட்டதுனால தானே. ஒரு தலைமுடியை காட்டுறது உங்கள் உடம்பை நிர்வாணமாக காட்டுறதுக்கு சமன் என்று சொந்தவங்க தானே பாத்திமா நாயகி. இப்படிப்பட்ட பாத்திமா நாயகி வெக்க சுபாவம் தானே. கேக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் போய் கேட்டாங்க, யா பாத்திமா, நேத்து என்கிட்ட வந்துட்டு போனதை பார்த்தேனே, என்ன விஷயம்? பாத்திமா நாயகி ஒன்றுமே சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நான் தான் அனுப்பி வச்சேன், இதுதான் காரணம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்கட இப்படி எல்லாம் காயம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, வந்திருக்கலாமே, ஒன்றுக்கு 2 அடிமை தந்திருப்பேனே மகள், உங்களுக்கு இல்லாத அடுத்தவங்களுக்கு என்று சொன்னாங்களா? பாத்திமா, உங்களுக்கு ஒரு அமல சொல்லி தரட்டுமா, இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அந்த அடிமைகள் கிடைப்பதை விடவும் சிறந்தது. நாங்க வீட்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உடம்புல சக்தி வரும், வேலை செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 34 தரம் சொல்லிட்டு படுங்க. என்ன அடிமை, இதை விட உங்களுக்கு இது சிறந்தது பாத்திமா, சொர்க்கத்துல நீங்க இப்ப தான். இப்படியான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்தை விட்டு பிரியோனும் யாருக்குமே அல்லாஹ் கேட்கலையே. நீங்க தயாரா, நீங்க விருப்பமா, உங்களோட உயிரை எடுக்கவா, இல்ல நீங்க வாழ்றீங்களா? எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து கேட்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டி இருந்தவங்க இல்லையா? சௌர் குகையிலையும் அல்ல குர்ஆன்ல சொல்லக்கல முதலாவது 2 பேர் என்றால் அடுத்த வசனம் சொல்லக்கல 1-2 வந்து குர்ஆன்ல வருது, தனிமையா தான் வருது. என்ன விளக்கம் அதுக்கு? 2 பேரைத்தான் குகைக்குள்ள போனாங்க, 2 பேர உள்ளமும் கொண்டாவிச்சு, அங்க 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான். அவ்வளவு இறக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையாலேயே 63 ஒட்டகம் அறுத்துட்டு கொடுத்துட்டாங்க கத்திய. இதுல என்ன இருக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுறாங்க. சஹாபாக்கள் பேசுறாங்க, என்ன அபூபக்கர் இது கழுகுறீங்க?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு அடையாளம். அவங்களுக்கு விளங்கிடும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்ற குர்ஆன் ஆயத்து வஹி வந்ததும் ஓதி காண்பிக்கப்பட்டதும் எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். ஒரு ஓரமா அபூபக்கர் அழுது கொண்டிருக்கிறாங்க. இவர் என்ன எல்லாத்துக்கும் அழுகிறாருன்னு சஹாபாக்கள் பேசினாங்க. சொன்னாங்க, அடே மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது என்றால் எங்களோட நபி எங்களை விட்டு போக போறார் அர்த்தம். அனுமதி கேட்கப்பட்டுச்சு. நீங்க விருப்பம் வேண்டா உங்களை உயிரை எடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. மலக்குல் மௌத் உயிரெடுக்க வந்தாங்க. சஹாபாக்களும் இருந்தாங்க. ஆயிஷா நாயகியுடைய வீடு, ஆயிஷா நாயகியுடைய மடி, ஆயிஷா நாயகி மிஸ்வாக்க கடிச்சு தீட்டி விட்டாங்க. அவங்களோட எச்சியும் கலந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எனக்கு இதான் திருப்தி. அன்பு நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது ஏண்ட வீட்டுல, ஏண்ட மடியில, ஏண்ட உமிழ் நீரை கலந்தாங்க. கடைசியாக உயிர் எடுக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குல் மௌத் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் பொறுத்துக்கோங்க, எவ்வளவு மென்மையாக எடுக்க முடியுமோ அவ்வளவு மென்மையாக உங்களை உயிர் எடுக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். சுத்திருந்த மலக்குமாக அழுகிறாங்க. மலக்குல் மௌத் அழுகிறாரே. எல்லா மலாயிக்காமார்களும் வானவர்களும் அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா நாயகி ஓடி வந்தாங்க. ஃபாத்திமா நாயகி ஓடி வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திலே சாதாரண மனிதரை போல் வாழ்ந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்து காட்டினார்கள். முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பண்புகள். இப்ப தலைப்பு இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது. எதை பேசுற எதை உட்றது தெரியாத ஒரு தலைப்பு இது. சிறப்ப பேசவா, அவங்களோட முஅஜிஸாத்துகள் அற்புதங்களை பேசவா, அவங்களோட அஹ்லாக்கு பண்பை பேசவா, இல்ல அவங்களோட தனித்துவமான கண்ணியம் அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பேசவா, இல்ல அவங்களோட சஹாபாக்கள் உயிரை விட மேலாக மதிச்ச முஹப்பத் ஹுப்புன் நபியை பேசவா, எதை பேசுறன்னு தெரியா. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நேரம் போயிச்சு. அப்படிப்பட்ட உன்னதமான மாதம், உன்னதமான தினங்கள்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தை வச்சிருக்கிறான். இந்த மாதிரி தினங்களை, நல்ல தினங்களை கண்ணியப்படுத்துவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரை விட மேலாக மதிப்போம். அல்மர்உ மஅ மன் அஹப்ப, நாங்க யார உலகத்துல முகப்பத்து வைக்கிறோமோ கியாமத்துடைய நாளையில அவங்களோட தான் நாங்க எழுப்பாட்டப்படுவோம், அவங்களோடயே நாங்க இருப்போம். உலகத்துல வளரக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாலிபர்கள் சீரழிஞ்சு கொண்டு போறாங்க. வாலிபர்கள் உலகத்துல எல்லா துறைகளிலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாந்து கொண்டு போறாங்க. இன்னைக்கு வாலிபர்களுக்கு இதுல இன்பம் இல்லாமல் போயிருக்குது. ஒன்றோ உலகத்தை காட்டி ஏமாற்றப்படுறாங்க, பாவனைகள்ல வேற வேற காரணங்கள்ல, கொள்கைகளாலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காட்டி கொடுங்க. உலகத்துல எங்கோ இருக்கிற நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அவங்க இவங்க, அவங்கள உள்ளத்திலிருந்து எடுத்து போட சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை உயிரை விட மேலாக மதிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதகமாக பேசினா குரல் கொடுக்க பழக்கி கொடுங்க. மௌத்து வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்போம், ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்போம் என்ற பழக்கத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யறது ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு இத்தனை ஸலவாத்து சொல்லி இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்று எடுத்து காட்டப்படும். மலக்குமார்கள் சாட்சி சொல்வார்கள். தஸ்ஹலுல் மலாயிகா துஅரது அலைய ஃபீ குல்லி யௌமில் ஜும்ஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து காட்டப்படும். ஸலவாத் அதிகமாக சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சை மீறி ஒரு பேச்சு இல்லை. அவங்களோட ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டால் அவர்கள் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள், இதுதான் அவருடைய வாழ்க்கை என்றால் அதை மீறி ஒன்றும் செய்யவாங்க. எனவே வாழக்கூடிய காலம் எவ்வளவு காலம் என்று தெரியாது. வாழக்கூடிய காலத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட மேலாக மதிச்சு முஹப்பத்து வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி வாழக்கூடிய கூட்டத்திலே வல்ல நாயன் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா